தாவேக தலைவர் விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இன்று இரண்டாவது நாளாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை தொடர்வதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ நேற்றும் ஆலோசனை நடத்தினாங்க, இன்றைக்கும் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் களம் காணும் சொல்லப்பட்ட நிலையில் இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக கோபால், 2026 சட்டமன்ற தேர்தலில் மும்முரமாக பணியாற்ற வேண்டும், களமிறங்கி எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஐபேக் நிறுவனம், அதாவது பிகே அவரோடு இந்த ஆலோசனை நேற்று தினமே நடைபெற்றிருந்தது. நேரடியாகவே விஜய் சந்தித்து பிரசாந்த் கிஷோர் ஆலோசனையில ஈடுபட்டு வந்த நிலையில இரண்டாம் நாளாக இன்று விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், தேர்தல் பிரிவில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஆனந்த், அதே போன்று ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய மூவருடன் பிரசாந்த் கிஷோர் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதவர்ஜனுடைய இல்லத்தில் வைத்து இந்த ஆலோசனையை இரண்டாம் நாளாக நடத்தி வருகிறார்கள். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக தான் ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்திருக்கிறார். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக விஜயுடன் ஆலோசனை நடத்தி பல்வேறு தேர்தல் பணிகள், அரசியல் கள நிலவரங்கள் போன்ற பல்வேறு விவகாரம் தொடர்பாக ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில இரண்டாம் நாளாக கட்சி ரீதியாக எந்த அளவு தமிழக வெற்றி கழகம் செயல்பாட்டில் இருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கட்சியினுடைய பலம் எவ்வாறு இருக்கிறது, ஏற்கனவே விஜய் பொறுத்தவரை 122 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படும் என்று அறிவித்து தொடர்ச்சியாக அதற்கான அறிவிப்புகளை எல்லாம் தொடர்ந்து வழங்கி வருகிறார். கிட்டத்தட்ட 5 கட்ட பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களை பிரித்து 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில அவர் மாவட்ட செயலாளர் நியமனத்தை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர்கள், பொருளாளர் உள்ளிட்ட 12 பொறுப்புகள் உருவாக்கப்பட்டு மாவட்டத்தின் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய முக்கிய நபர்கள் யார் என்பதை எல்லாம் தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு மத்தியில அவர் அந்த பட்டியலையும் வெளியிட்டு வந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் என்ற இந்த கட்சி எந்த அளவுல தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருக்கிறது, எந்த அளவு பணிகள் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கான நிர்வாகிகள் இருக்கிறார்கள், குறிப்பாக ஒரு கட்சி என்றால் அடிப்படையில பூத் கமிட்டி நிர்வாகிகள் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு பூத்திலையும் குறிப்பாக ஒரு 50 நிர்வாகிகள் கொண்ட ஒரு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த 50 பேர் கொண்ட குழு என்பது குறைவான ஒரு எண்ணிக்கை தான். இருந்தாலும் முதற்கட்டமாக இந்த குழுக்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பன போன்ற பல்வேறு தகவல்களை பிரசாந்த் கிஷோருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள், மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சியினுடைய பலம் என்ன என்பது தொடர்பாக கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தற்போது எடுத்து முன்வைத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில கூடுதலாக 2 மணி நேரம் வரை இந்த ஆலோசனை செல்லக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த 4 பேரோடு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை அரசியல் வட்டாரத்துல மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அடுத்த சில நாட்கள்ல பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்த தேர்தல் பணி ஆற்றப் போகிறார் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.